தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருகிறது. இது விரைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் அப்படின்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம வடகிழக்கு பருவமழை முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய நிலையில இந்த சலனம் எவ்வாறான மழையை கொடுக்க போகிறது, தற்போது அது எந்த இடத்துல இருக்கிறது, அடுத்தடுத்த நாட்கள்ல எந்தெந்த பகுதிகளில் மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே ஃபெஞ்சல் புயல் பார்த்திருக்கோம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்திருக்கோம், அக்டோபர்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பார்த்திருக்கோம். இந்த மாதிரியான பல்வேறு சலனங்களை நாம் கடந்து வந்த நிலையில இப்போது வரக்கூடிய இந்த சலனம் எவ்வாறாக இருக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்படியான கேள்விகள் நம்மை சுற்றி சுழன்று கொண்டிருக்க அது பத்தி எல்லாம் தான் இந்த காணொளியில நம்ம விரிவா பார்க்க போறோம். இது வெதர் வித் வேதா. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கும் நிலையில இது அடுத்தடுத்த நேரங்களில் எப்படி நகரப் போகிறது, அதோடைய மழையுடைய தீவிரத்தன்மை எவ்வாறாக இருக்க போகிறது என்பது குறித்த விரிவாக பேசுவதற்காக சுயாதீன வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹேமச்சந்திரன். தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய இடம் எங்க இருக்கு? குறிப்பா பார்த்தோம்னா தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாகி மேற்கு திசையில நகர்ந்து தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கையின் வடகிழக்கு பகுதியில காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவி வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை அடுத்த 24 மணி நேரத்தில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மிக மெதுவாக தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக டிசம்பர் 19ஆம் தேதி இரவு வரைக்குமே இது வட தமிழக கடற்கரை அருகே நிலவி தமிழகத்தில் மழைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பார்த்திருக்கோம். தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம ஃபெஞ்சல் புயல்ல பல இடையூறுகள் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி இடையூறுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த சலனம்க்கு? குறிப்பா பார்த்தோம்னா பல்வேறு இடையூறுகள் இருக்கு. அதாவது நமக்கு பசிபிக் உயரழுத்தம், அரேபிய உயரழுத்தம் மற்றும் நமக்கு மேற்கத்திய இடையூறின் தாக்கமும் வருகை தந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல கடந்த வாரம் நம் பகுதி ஊடாக சென்ற அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடல் பகுதியில ஒரு காற்று சுழற்சியா இருக்கு. தென் மாவட்டங்கள்ல அதிக கனமழையை கொடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது அரபிக்கடல்ல நிலவி வருது இல்லையா? ஆமா, இதிலிருந்து ஒரு ஈரப்பதமான காற்று குவிதல் இந்த தாழ்வு பகுதி நோக்கி வருவதும் ஒரு கூடுதல் சாதகமாக அமைகிறது. அப்படி பார்க்கும்போது அடுத்த 2 நாட்களுக்கு இது தமிழகத்திற்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில சாதகமாக அமையும். அதன் பிறகு மேற்கத்திய இடையூறின் தாக்கத்தின் காரணமாக வடக்கே ஈர்த்து சென்று வலுவிழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, அப்படியாக இருக்கும் பட்சத்துல நமக்கு ஆந்திரா, ஒடிஷா போன்ற மாநிலங்களுக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கே, அது எவ்வாறாக இருக்க போகிறது? அதாவது குறிப்பா பார்த்தோம்னா டிசம்பர் 20, 21 ஆகிய தேதிகளில் இந்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி ஈர்க்கப்பட வாய்ப்பு இருக்கு. அந்த சூழல்ல ஆந்திரா, ஒடிசா போன்ற மாநிலங்கள்லையும் நமக்கு மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள், குறிப்பா இன்று இரவு முதல் படிப்படியாக மழை தொடங்கி டிசம்பர் 19ஆம் தேதி இரவு வரைக்கும் தமிழகத்திற்கு இந்த சலனம் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் அமையும் என எதிர்பார்க்கப்படுது. சரி, இந்த சலனத்தின் காரணமாக எந்தெந்த மாவட்டங்கள்ல நம்ம மழை எதிர்பார்க்கலாம்? குறிப்பா இந்த சலனத்தை பார்த்தோம்னா நமக்கு வடகிழக்கு காற்று குவிதல் அப்படிங்கிறது வடகோடி மாவட்டங்கள் மீது மட்டும்தான் விழுந்து வருகிறது. அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள், அதாவது சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த அடர் மேக குவியல்கள் நமக்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு மிக சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இன்று இரவு முதல் படிப்படியாக மழை தொடங்கி டிசம்பர் 18ஆம் தேதி மழைப்பொழிவு பரவலாகும். சரி, இந்த மழை சென்னையில ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு இந்த மழைப்பொழிவு பொறுத்தளவிற்கு விட்டு மழை பதிவாகும். பரவலாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல கனமழையும், கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது. அத்தகைய சூழல்ல நமக்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏரிகளின் நீர் இருப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 73% குறைக்கப்பட்டிருக்கு. இதுவே கடந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் போது பார்த்தோம், கிட்டத்தட்ட 85% நீர் இருப்பு இருந்தது நீர்நிலைகள்ல. தற்போது தமிழக அரசு முன்னெச்சரிக்கையாக 72% குறைத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இதன் காரணமாக பெரிய தாக்கம் இருக்காது. அதே சமயத்துல சற்றே கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது. சரி, ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த சலனம் தமிழகத்துல வடகோடி மாவட்டங்களை தவிர பிற மாவட்டங்கள்ல மழையை கொடுக்காது அப்படின்றது இவர் பேசியதன் மூலமாக தெளிவாகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியான மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 1.
இரண்டாவது வடகோடி மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள், அதே போல கடலூர், புதுவையில மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. மற்ற தமிழக பகுதிகள், மேற்கு மாவட்டங்களாகட்டும், உள் மாவட்டங்களாகட்டும், தென் மாவட்டங்களாகட்டும் இந்த சலனம் மூலமாக மழையை பெறாது, அதனால் மழைக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது 2. மூன்றாவது, இந்த சலனம் புயலாக மாறாது. ஆனா பெஞ்சல் புயல நமக்கு என்னென்ன இடையூறுகள்லாம் இருந்தனவோ, அது ரிட்ஜஸ்ல இருந்து, மேற்கத்திய இடையூறுல இருந்து, அந்த இடையூறுகள் இந்த சலனத்துக்கும் இருக்கு. அந்த சலனத்தை விட ரொம்ப கணிப்பதற்கு கடினமான ஒரு சலனமாக இது மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3. முன்னதாக ஒடிஷா, ஆந்திராக்கெல்லாம் இதனால் மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படல. ஆனா தற்போது ஒடிஷா, ஆந்திராக்கும் மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறது. 4. 5வது விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மழை பொழிந்தாலும் நம்முடைய நீர்நிலைகள்ல அதற்கான தேவையான இடம் இருப்பதன் காரணமாக இந்த மழையை கண்டு யாரும் அச்சப்பட வேண்டாம் அப்படின்ற தகவலையும் அவர் சொல்லியிருக்கார். இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.